வணக்கம். இன்னைக்கு வீடியோல மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்து திருமண தடையால் திருமணம் நடக்காமல் திருமண உறவில் சிக்கல் வரனே அமையல, வரன் பார்க்க போற இடத்துல எந்த பதிலும் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கான விசேஷ பரிகாரம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு அருமையான யோகம் உள்ள நாள்ல சிவனையும் பெருமாளையும் ஒரே நாள்ல தரிசிக்கக்கூடிய ஒரு உன்னத நாள்ல இருவரும் ஒன்றாக அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள்ல தான் இந்த யோகமும் வருது. அன்னைக்கு வரக்கூடிய கிரக அமைப்புங்கிறது இனி நீண்ட காலத்திற்கு அப்படி ஒரு அமைப்பு வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள், உன்னதமான நாள்ல 100% திருமண தடையும் திருமண தோஷம், கலத்திர தோஷம், தார தோஷம், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், எந்தவித தோஷமாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்து எந்த தோஷமும் சகல தோஷமும் நீக்கக்கூடிய ஒரு உன்னத நாள் வரக்கூடிய அந்த நாள்ல தான் நாம ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்ல போறோம். அந்த பரிகாரம் இதுவரைக்கும் 1,00,000 பேருக்கு மேல கலந்து கொண்டு திருமண தடை நீங்கிய பரிகாரம். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் இது. வரலாற்று சிறப்புமிக்க பரிகாரம், கடவுள் செய்த பரிகாரம், மிக மிக சக்தி வாய்ந்தது, விசேஷமானது. அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த டீடைல் வீடியோ. இதுதான் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கான கடைசி பரிகாரம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு Facebook, Instagram, Twitter, WhatsApp எல்லாத்துலயுமே நீங்க ஷேர் பண்ணலாம். மற்ற மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். மகர ராசிக்கு குடும்பஸ்தானம்ங்கிறது கும்பராசி. கலத்திர காரகன் அப்படிங்கிறவர் சுக்கிரன். இந்த கலத்திர காரகன் அப்படிங்கிற சுக்கிரன் உங்களோட குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள். சூரியன் தன் சொந்த நட்சத்திரத்தில் உத்திராடத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு நாள். கேது சூரியனின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் நாள். சுக்கிரன் வீட்டில், அதாவது கலத்திர காரகனின் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் நாள். செவ்வாய் புனர்பூச நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்து குருமங்கள யோகத்தை பெறக்கூடிய ஒரு உன்னத நாள். குருமங்கள யோகமும் கலத்திர காரகன் குடும்பஸ்தானத்திலும் சூரியன் தன் சொந்த நட்சத்திரத்திலும் தோஷத்தை தரக்கூடிய கேது சூரியனின் நட்சத்திரத்திலும் கலத்திரக்காரகனின் வீட்டில் மங்களக்காரகனான குரு அமர்ந்திருக்கும் நாளில் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் சுயம்பர கலா பார்வதி ஹோமம். இது சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள பார்வதி பயன்படுத்திய மந்திரத்தையும் பார்வதி உபதேசித்த மந்திரத்தையும் ஹோம முறைகளையும் கொண்டு செய்யக்கூடியது. திருமண தோஷத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம்னு 1,00,000 பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவரை 1,00,000 பேரின் திருமண தடையை நீக்கிய இந்த பரிகாரத்தை, கலத்திர காரகன் அப்படின்னாலே தாய் மகாலட்சுமி, சுக்கிரனின் அதிபதி தான் தாய் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமியின் கருவறைக்கு முன்னிலையில் மகாலட்சுமியின் பார்வையிலேயே இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்வது திருமண தடையை நீக்கிடும். இதுல வேற என்ன விசேஷம்னா, மார்கழி மாதம் பௌர்ணமி தான் இந்த கிரக அமைப்புகள் வரக்கூடிய நாள். இந்த மார்கழி பௌர்ணமிங்கிறது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2025 வருது. இன்னும் 2 வாரத்துல இந்த அருமையான நாள், இந்த அபூர்வ நாள், இந்த யோக நாள், இந்த சக்தி வாய்ந்த நாள், திருமண தடை நீக்குவதற்கான கடைசி பரிகாரம் செய்யக்கூடிய நாள். இந்த நாள்ல பரிகாரம் செய்யக்கூடிய எல்லோருக்குமே திருமண தடை நீங்கிடும். இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை பொதுவாகவே திருமண மண்டபத்துல பல்வேறு கோவில்கள்ல செய்வாங்க. அதுலயும் கலத்திரக்காரகனான சுக்கிரனின் அதிபதி தாய் மகாலட்சுமி முன்னிலையில் செய்வது இன்னும் விசேஷம். அந்த ஹோமம் எங்க நடைபெறுது அப்படின்னா, உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டத்துல தலைவாசல் இருக்கு. சேலத்துல இருந்து கள்ளக்குறிச்சி போற வழியில 70 கிலோமீட்டர் தொலைவிலையும், கள்ளக்குறிச்சியில இருந்து சேலம் வழியில வந்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. மகாலட்சுமி அஷ்டலட்சுமியாகவும், மகாலட்சுமியின் கிரீடத்தில் இயற்கையாகவே சிவலிங்கம் பொறிக்கப்பட்டு சிவபெருமான் காட்சி தருகிறார். சிவபெருமானுக்கும் மகாலட்சுமிக்கும் பின்புறத்தில் ஒரே விக்கிரகத்தில் நவ கிரகங்களும் காட்சி தருகிறார்கள். பொதுவாகவே நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் சிவன். இந்த ஆலயத்தில் கலத்திரக்காரகனான சுக்கிரனின் அதிபதி தாய் மகாலட்சுமியும் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சூரியனின் பின்புறத்தில் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்கள் முன்னிலையில் இந்த ஹோமத்தை செய்வது விசேஷம். இந்த ஹோமம் முடிந்த பிறகு உங்கள் கைகளாலேயே மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் வாய்ப்பு அன்னைக்கு உண்டு. ஏன்னா அன்னைக்கு ஆருத்ரா தரிசன நாள். மார்கழி மாதம் பௌர்ணமியில திருவாதிரை நட்சத்திரம் கூடி வர நாள் தான் ஆருத்ரா தரிசன நாள். ஆருத்ரா தரிசன நாளை எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது மரகத லிங்க அபிஷேகமும் மரகத நடராஜர் அபிஷேகமும்.
இந்த நாள்ல இந்த ஆலயத்துல மரகத லிங்கத்துக்கு திருமண தடைக்காக வரக்கூடியவர்கள் ஹோமத்தை முடித்த பிறகு உங்கள் கைகளால் அபிஷேகம் செய்யும் உன்னத வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்படி அபிஷேகம் செய்யும் பொழுது சிவபெருமானையும் பெருமாளையும் ஒன்றாக நீங்கள் தரிசிக்கிறீர்கள். எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். மரகத கல் அப்படிங்கிறது புதனின் ராசிக்கல். மரகதம் என்பது பெருமாளுக்குரியது, அதாவது புதன் பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப பெருமாள் சிவபெருமானின் உருவத்தில் காட்சி தருகிறார், அல்லது சிவபெருமான் பெருமாளின் ராசிக்கல்லில் காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட உன்னத நாள் தான் அந்த ஆருத்ரா தரிசன நாள். மரகத லிங்கம், மரகத லிங்கம் எதை உணர்த்துதுன்னா ஹரியும் சிவனும் ஒண்ணுங்கிறத உணர்த்துது. ஏன்னா பெருமாளை குறிக்கக்கூடிய புதனின் ராசிக்கல்லான மரகத கல்லில் சிவலிங்கமாக சிவன் காட்சி தருகிறார். அப்ப இது எவ்வளவு விசேஷமான நாள். அதனாலதான் ஆருத்ரா தரிசன நாள்ங்கிறது மிக மிக விசேஷமான நாள். 27 நட்சத்திரத்துல 2 நட்சத்திரத்திற்கு தான் திருங்கிற அடைமொழி உண்டு. ஒன்னு திருவாதிரை நட்சத்திரம், அது நடராஜருக்கு உகந்தது. இன்னொன்னு திருவோண நட்சத்திரம், அது பெருமாளுக்கு உகந்தது. இந்த ஆருத்ரா தரிசன நாள் ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடியது. இந்த உன்னத நாள்ல பௌர்ணமியும் இருக்கு. கலத்திரக்காரகன் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் தன் சொந்த நட்சத்திரத்தில், தோஷங்களை கொடுக்கக்கூடிய கேது பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில். இன்னொன்னு மிகப்பெரிய விசேஷம், கலத்திரக்காரகனின் வீட்டில் மங்கள காரகனான குரு பகவான் அமர்ந்திருக்கும் நாள். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் புனர்பூச நட்சத்திரமான குரு நட்சத்திரத்தில் அமர்ந்து அன்னைக்கு குருமங்கள யோகத்தை தருகிறார்கள். அப்ப கலத்திர காரகனும் பவர்ஃபுல்லா இருப்பார், குடும்பஸ்தானாதிபதியும் பவர்ஃபுல்லா இருப்பார், குரு பகவானும் பவர்ஃபுல்லா இருக்கிறார். உங்களுக்கு ஆருத்ரா தரிசன நாளாகவும் இருக்கு, பௌர்ணமி நாளாகவும் இருக்கு. கேது சூரியனின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், சூரியன் தன் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இதை விட சிறந்த நாள் இன்னொரு நாள் இருக்குமா? இருக்கவே இருக்காது. மகர ராசியில் பிறந்த, மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடையை நீக்க இதுதான் கடைசி பரிகாரம். இந்த பரிகாரம் செய்த பிறகு திருமண தடைக்கு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே நீங்க ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணாலும் சரி, செவ்வாய் தோஷத்துக்கு பண்ணாலும், கலத்திர தோஷத்துக்கு பண்ணாலும் சரி, நீங்க எந்த கோவிலுக்கு போய் வாழை மரத்துக்கு தாலி கட்டினீங்க, அரச மரத்துக்கு கட்டினீங்க, ஆலமரத்துக்கு கட்டினீங்க, என்ன செஞ்சும் பரிகாரம் நடக்கலைன்னா உங்களுக்கு இதுதான் கடைசி பரிகாரம். கடவுளே திருமண தடை நீக்குவதற்கு செய்த பரிகாரத்தை மனிதர்கள் செய்யும் பொழுது எவ்வளவு பலன் கிடைக்கும்ங்கிறது தான் இந்த விசேஷ நாளுக்கும் பலன். இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தின் பொருளே. பல லட்சம் பேருக்கு திருமண தடையை நீக்கிய இந்த ஹோமம் உங்கள் திருமண தடையையும் நீக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த ஹோமத்தை நானே தலைமையேற்று நானே முன்னிலை வகித்து நடத்தி வைக்கிறதுனால எல்லோருமே ஆலயத்துக்கு வாங்க. ஜனவரி 13ஆம் தேதி மார்கழி பௌர்ணமி நாள்ல இந்த ஹோமம் நடைபெறுது. கோவிலுக்கு எப்படி வரணும், முன்பதிவு செய்யறது எல்லாமே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. குறிப்பிட்ட நபர்களோட முன்பதிவை முடிச்சிடுவோம். ஏற்கனவே முன்பதிவு வேகமா நடந்துட்டு இருக்கிறதுனால கடைசி நேரத்துல கூப்பிட்ட இந்த யோக நாள் போயிடுச்சு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. இப்பவே நீங்க முன்பதிவு செஞ்சிடுங்க. ஆலயத்துக்கு வாங்க, நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். மரகத லிங்கத்திற்கு உங்கள் கைகளால் அபிஷேகம் செய்யலாம். 12 ராசிக்காரர்களுக்குமே உன்னதமான ஒரு நாள் இந்த நாள். இதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடையுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மற்ற மகர ராசி மகர லக்னத்திற்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.